ஏதோ ஒரு வகையிலே ஒரு பழச்சாறை இயலாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஒரு பழச்சாறு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சிரமத்தில் இருப்பாங்க. உங்களால் இயன்ற வகையிலே யாரேனும் இயலாதவர்களுக்கு பழச்சாறு தந்தால் உங்களுக்கு செல்வம் பெருகும். முதல் விஷயம். இரண்டாவது, பரசுராமர் அப்படின்னு ஒரு அவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருக்கக்கூடியதிலே 6வதான அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த பரசுராம அவதாரம் என்பது சுக்கிரனின் தன்மையை கொண்டது. அப்போ வாழ்க்கையில ஒரு லக்ஸரி வேணும், ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா சுக்கிரனை தான் நம்ம சொல்றோம். அதனால தான் தண்ணீரை போல பணத்தை செலவு செய்யாதே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. எப்பவுமே தண்ணியை விரயம் செய்யக்கூடாது. வெயில் காலம், யாருக்கேனும் அது பரசுராமர் அவதரித்த தினம். நீர்மோர் இருக்கு இல்லைங்களா, எளிமையான வழிபாடு. யாருக்கேனும் நீர்மோர் வாங்கி தந்து, பரசுராமரே, அம்மா பத்மா பரசுராமரே, ஏனென்று சொன்னால் பத்மா என்று சொல்லக்கூடிய சக்தி பரசுராமருக்குள் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி. நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்க, பரசுராம அவதாரம் திருமணம் செய்து கொள்ளவில்லையே, மகாவிஷ்ணு தனித்திருந்த அவதாரம் ஆயிற்றேன்னு நினைப்பாங்க. அவரை அம்மைய பத்மாவுடன் நினைத்து, பரசுராமரே எங்க ஏழ்மையை நீக்கணும்பான்னு யாராவது ஒரு 10 பேருக்காவது நீர்மோர் கொடுத்து பாருங்களேன். அட்சய திருதியை என்று செய்தால் மிக மிக சிறப்பு. செல்வம் பெருக துவங்குவதை அனுபவத்திலே உணரலாம்.